ஞாயிறு. கர்த்தர் எப்பொழுது பண்டிகை ஏறினார்? ஓகே, அதான் போன வியாழக்கிழமை நம்ம அனுசரிச்சோம். இன்று பிரியமானவர்களே, தலைப்பு என்னவென்றால் கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும். That means Christ and the Holy Spirit. What is the interaction between Christ and the Holy Spirit? அதாவது கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் என்ன ஒரு தொடர்பு உண்டு? ஏன் கிறிஸ்து பரிசுத்த ஆவி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று நம்ம வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு இந்த வார்த்தை. ஆக பிரியமானவர்களே, பிதாவினிடத்திலிருந்து இயேசுவால் மனிதனுக்கு அனுப்பப்பட்டவர். பிதாவினிடத்திலிருந்து இயேசுவால் மனிதருக்கு அனுப்பப்பட்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நீங்க கேட்கலாம், பிதா குமாரன் ஏன் பரிசுத்த ஆவி அப்படின்னு வரது. ஓகே, இரண்டாவது என்ன? அது பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவர், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். மூன்றாவது, இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். புரியுதுங்களா? இப்ப பாயிண்ட் வருவோம். இப்ப நீங்க கேட்கலாம், ஐயா சில பேர் கேட்பாங்க, அது ஏன் உங்க இதெல்லாம் மதத்துல மட்டும், உங்களுடைய விசுவாசத்துல மட்டும் பிதா இருக்காரு, குமாரன் இருக்காரு, பரிசுத்த ஆவியா இருக்காரு, என்ன மூணு கடவுள் எங்களை மட்டும் சொல்றீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, இந்த மூன்று பேரும் ஒன்றுதான். The three are one but got different work. புரியுதுங்களா? மூன்று பேரும் ஒன்றுதான், ஒருவர் தான், ஆனால் அவருடைய வேலை செயல்பாடு வேறு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. பிதா படைத்தவர், குமாரன் ரட்சிக்க வந்தவர், ஆவியானவர் வழி நடத்துகிறவர். அப்படிதானே சொல்றோம். இன்றைக்கு யாரு என்ன வழி நடத்துறது அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம்ல? யாரு? ஆவியானவர். நீங்களே சொல்றீங்களா? ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா என்று என்ன உத்தரவாதம்? பரிசுத்த ஆவியானவர் நடமாடுகிறார் என்ன உத்தரவாதம்? யார் பார்த்தா? இப்படி நான் கேட்டா என்ன சொல்லுவீங்க? நம்பிக்கை மட்டும் இல்ல, வேற என்ன? பார்க்கிறோம், சாட்சி. பார்க்கிறீங்களா இல்லையா? ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார், மற்ற வாழ்க்கையில எப்படி நடமாடுகிறார் என்று. பிரியமானவர்களே, ஆவியிலே நிரப்பப்பட்டு அப்படி குதிப்பது அதல்ல, அந்த ஆவின்னு சொல்லவில்லை. ஒவ்வொருவன் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவனாக இருந்தால் அவனுடைய செய்கள், அவனுடைய பேச்சு, அவனோட நடக்கை, அவனுடைய எல்லாவற்றையும் அவனுக்குள்ளே இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, மற்ற காரியத்திலே ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புதங்களை நீ பார்த்திருக்கிறீர்கள் இல்லவா? அப்ப எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நம்ம கண்ணோட்டமா நான் பார்த்திருக்கிறோம். அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது. இந்த உலகம் ஆண்டவர் படைத்தாரா இல்லையா, இந்த அவர் தான் படைத்தாரா என்று நம்ம சந்தேகத்தில் கேட்போம். ஆண்டவர் சொன்னாரு, இப்படி என்னோட படைப்பிலே இப்படியாக அதிசயங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் காண்பீர்கள், நான் வரும் முன்பதாக இதெல்லாம் நடக்கும் என்று சொன்னார் இல்லையா? நடுநடுக்கம் நடக்குதா இல்லையா? வெள்ளம் இருக்குதா இல்லையா? அக்னியால் அவன் அடிச்சுக்கிறானா இல்லையா? நடக்குது, தெரியுது, நம்ம பார்க்கிறோம், கேட்கிறோம். ஆனா நம்முடைய விசுவாசத்துக்குள்ளே நம்ம என்னது பின்வாங்கிக்கிறோம். ஏனென்றால் அவிசுவாசம். அதுதான் இந்த சீசருக்கு இருந்தது. வாசிப்போம். யோவான் 15. என்னுடைய நியூஸ் ரீடர் யார் இன்னைக்கு? மைக்குங்க இருக்கா? ஓகே, வாசிமா 15:26 வாசிமா. அதான் 26. ஓகே, பிதாவினிடத்தில் இருந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறவரும் பிதாவினிடத்தில் இருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். ஓகே, யாரை குறித்து சாட்சி கொடுப்பார்? பிதாவானவர் பரிசுத்த ஆவியானவர் குறித்து சாட்சி கொடுப்பார். அதுவும் யார் மூலமா? இல்ல இயேசு மூலமா ஆரம்பத்தில் சொல்லலையா? இயேசு குறித்து சாட்சி கொடுக்கிறவர் இவரே தான். ஆக இங்க என்னன்னாக்கா
சாட்சி. முதலாவதாக நீங்க சொன்னது போல நம்ம சாட்சி உள்ளவர்களாக நம்ம கர்த்தருக்காக நம்ம செயல்பட வேண்டும். See, the Holy Spirit will witness about Jesus Christ. அதாவது ஆவியானவர் இயேசை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று இங்க சொல்லப்படுகிறது. எப்படி நான் சொன்னல, how does he prove? எப்படி அவர் விட்னஸ், எப்படி சாட்சி கொடுப்பார்? இன்னைக்கு அதை நான் சொன்னது போல இன்றைக்கெல்லாம் நம்ம அற்புதம் அடையாளங்கள் பார்க்கிறோம், செய்திகளை கேட்டிருக்கிறோம். இதெல்லாம் தான் குறித்து தான் இந்த உத்தரவாதம், அதாவது ஆவியானவர் செயல்படுகிறார் என்ற ஒரு உத்தரவாதம். மற்றவரோட வாழ்க்கையிலே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஒரு ஆவியின் கனி ஒருத்தர்கிட்ட எப்படி பார்க்கலாம் இல்லையா? ஒருவர்கிட்ட அந்த ஆவி இருக்கா இல்லையா, அந்த அவருடைய கனினா அவருடைய செயல், சொன்னது போல வாழ்க்கை முறை, நடைமுறைகள், அதை பார்த்தே நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆக இதெல்லாம் நம்ம பார்த்ததுனால நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கணும், அந்த கர்த்தர் ஆவியானவர் செயல்படுகிறார் என்று. See, the point here, the Holy Spirit is witnessing about Christ. இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு குறித்து இங்க சாட்சி கொடுக்கிறார். அது போன்று தான் பிரியமானவர்களே, ஆவியானவரே இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி சொல்லும் பொழுது நீங்களும் நானும் எப்படியாக இருக்கணும், அதுதான் சொல்றது. அப்ப அது போன்று தான் நாமும் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இங்க எதிர்பார்க்கிறார். God is expecting us that you and I are called to be witness of Jesus Christ. அந்த சாட்சி எப்படி அந்த வாழ்க்கையில் பிரதிபலிக்கின்றது என்று நாம் நம்முடைய வாழ்க்கை முறையில் பார்த்தாலுமே தெரியும். நம்ம மனசாட்சிக்கே தெரியும், நான் என்ன செய்கிறேன், இன்னும் கர்த்தருக்காக நான் என்ன செய்கிறேன், ஆண்டவருக்காக நான் என்ன செய்கிறேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என்ன செய்ய முடியும் என்பது நமக்கு தான் தெரியும். அது நீங்க தான் தீர்மானிக்கணும். இங்க பாருங்க, அவங்க ஆண்டவர் சொல்றது, நீங்கள் ஆதி முதல் என்னுடன் கூட இருந்தபடினால், ஆதி முதல், ஆதியிலே தேவன் இருந்தாரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஆதி முதல் எனக்கு இருந்தபடியினால் எனக்கு எப்படியாக இருப்பீர்கள்? 27 நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எப்படியாக இருப்பீர்கள்? நம்ம சாட்சிகளாக இருக்கிறோமா? அப்ப நீங்க இருக்கிறீங்க. ஆமீன் சொல்றவங்கலாம் அப்பலாம் இருக்கிறீங்க அர்த்தம். ஓகே, வந்துருச்சு. அதான் ஆவியானவர் உணர்த்தல் அப்படி வரும் இல்லையா? ஓகே, பரவாயில்ல. இல்லாதவங்க இனிமேல் ஆமீன் கொடுங்க, அப்புறம் ஆவி இருக்குது அடுத்தவங்களுக்கு. ஓகே, ஆல்ரைட். அப்ப இங்க இதுல இருந்து என்ன சொல்றாரு ஆண்டவர், என்னோடு இருந்தபடியினால் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்பனா see the believers bear their testimony that since they have been with Christ from the beginning. That means அப்பனக்கா இந்த சீஷர்கள் ஆரம்ப காலத்துல இருந்து இயேசுவோட இருந்ததனால அவர்கள் அந்த சாட்சியை அவர்கள் பொறுப்போடு ஏற்றுக்கொள்வர்களாக இங்க ஆண்டவர் கட்டளை இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறார் சாட்சிகளாக இருப்பீர்கள். இட்ஸ் a force, உத்தரவாதம். அது அது கட்டாயம். நீ கட்டாயமாக எனக்காக நீ சாட்சியாக இருப்பீர்கள் என்று அங்க சொன்ன வார்த்தை இன்று நமக்கு அப்படியாக நீங்களும் நானும் கட்டாயமாக அவருக்காக சாட்சிகளாக இருப்போம். அதுதான் இருப்பீர்கள் சொல்லி நடக்கும். அப்படிதான் அப்படின்னு இருப்பீர்கள். அவன் அப்படி இருப்பான், இப்படி இருப்பான், நடத்துருவான் அப்படி சொல்றோமா இல்லையா? அப்ப என்ன நம்பிக்கையில சொல்றோம்? நமக்கு ஒரு நம்பிக்கை, அவன் முன்னேறுவான், அவன் நல்லா படிச்சு வந்துடுவான், அவன் ஓடிடுவான், கேக்குதுங்களா? நம்பிக்கை தானே. அதுதான் ஆண்டவர் சீஷர்கள் மேல் வைத்திரு ஒரு நம்பிக்கை. நீ இருப்பீர்கள் என்று அதே வார்த்தை இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது. நீங்களும் நானும் அப்படியாக தான் இருப்போம் என்று ஆண்டவருடைய அவால், ஆண்டவருடைய ஆசை, ஆண்டவருடைய திட்டம். நீங்களும் நானும் தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய சத்தியத்தை கொண்டு போய் சொல்லுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார் என்று நம்முடைய வாழ்க்கையை பொறுத்து ஆண்டவரே இங்கே சாட்சி கொடுக்கிறார். நீங்க அப்படிதான் இருப்பீங்க. அப்படி சொல்ற ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருன்னா நம்ம எப்படி இருக்கணும்? ஆக பிரியமானவர்களே, ஆவியானவர் செயல்படுகிறது உண்மை.
செயல்படுகிறார். மறந்து விடக்கூடாது. அவர் சும்மா எல்லாரும் சொல்லுவாங்க இதா அப்புறம் குமார பரிசுத்தாவின்னு. இன்னைக்கு ஆவியானவர் இங்கு செயல்படுகிறது. அது நடைமுறை வாழ்க்கையை பார்த்தால் நமக்கு அது நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஆக இந்த சீஷர்கள் இப்படியாக இருந்ததை பாருங்க. அப்ப என்னோட கூட இருந்தபடியால், that means you have been with me and you was, நீ இருந்ததனால, இல்லையா, இருந்ததனால நீ சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று. அப்ப இங்க இவர்களுக்குள்ள என்னன்னாக்கா, see, but it is their testimony and responsible to bear it. அப்படின்னா அதாவது இந்த சீஷர்களுக்கு அதை ஏற்றுக்கொண்டு, அந்த பாரத்தை ஏற்றுக்கொண்டு, அது ஒரு பொறுப்போடு செயல்படுபவர்களாக இங்கு காணப்படுகிறார்கள். அன்று அந்த 12 சீஷர்கள் அந்த பொறுப்போடு அந்த பாரத்தோடு செய்யாவிட்டால் இன்றைக்கு நீயும் நானும் உட்கார முடியாது. 2,000 வயசுக்கு முன்னாடி அவருக்கு எடுத்த அந்த பொறுப்பு, இல்லையா, the responsibility that you bear it in your life to go through. சாட்சி சொல்லுவதற்கு, கிறிஸ்துவை பற்றி சொல்லுவது, சுவிசேஷம் சொல்லுவதற்கு அந்த பாரம், அந்த வாங்கி அந்த 12 பேருக்கு இல்லைன்னா இன்றைக்கு நீங்களும் நானும் இங்க உட்கார்ந்து கேட்க மாட்டோம். you will be somewhere, எங்கோ தெரிஞ்சிருப்போம். ஆனா ஆண்டவர் நம்ம தெரிந்திருக்கிறார். அந்த உலகத்தை தெரிந்து கொண்டேன், உங்களை என்னை தெரிந்து கொண்டதனால இன்றைக்கு நாம சாட்சியின் பிள்ளைகளாக நம்ம ஜீவிக்கிறோம். அதனால நம்மள பாக்கியசாலிகள். பாக்கியவன் போனான்னு சொன்னேன். ஏன்னா தேவன் நம்மளை அறிந்து கொண்டதுனால, தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்ததுனால, அதனால நீங்களும் நான் பாக்கியசாலிகள் என்று நம்ம கருதப்பட்டிருக்கிறோம். அந்த பாக்கியசாலித்தனமாக இருக்கிற வாய்ப்பினை நம்ம பெற்றிருக்கிறோமானால் நாம் சாட்சியின் பிள்ளைகளாக நம்ம ஜீவிக்கணும். ஆண்டவர் சாட்சியாக இருக்கணும் என்று ஆண்டவர் இங்கு விரும்புகிறார். அதே போல தான் பிரிப்பார்களே, the same Jesus wants us to be testimony to others. கர்த்தர் மற்றவர்களுக்கும் நம்ம சாட்சிகளாக இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். அது நம்முடைய செயல்படுவாங்க. அதான் சொல்றார், இந்த பிகினிங் அவர் சொல்றாரு இல்ல, ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று. பிரியமானவர்களே, இது இந்த சீஷர்கள் மட்டுமல்ல, அவர் என்ன சொல்றாருனாக்கா, ஆரம்ப காலத்துல இந்த அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் தான். ஓகே, அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் அதுக்கு முன்பு தீர்க்கதரிசிகள் இயேசு வராத முன்பதாக. ஓகே, இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இவர்களுக்கு ஒரு ஆண்டவர் இவர்களுக்கு ஒரு தனித்துவம், uniquely chosen people, this all these apostles to be witness for Christ. அப்படினா இவர்கள் தனித்துவமான ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலர்கள். அப்படி தனித்துவம்னா ஒரு விசேஷம். you are selected person. ஆமாவா, இன்றைக்கு நமக்கு இருக்கிறோம். இதுல யாராவது வித்தியாசமானவர்களா இருப்பார்கள், ஒரு விசேஷமானவர்களா இருப்பார்கள், ஒரு தனித்துவம் தனக்குள்ளே இருக்கும். அதை பார்த்து தான் ஆண்டவர் இங்க இந்த 12 சீஷர்களை எப்படி தேர்ந்தெடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றி அவர்களுக்கு போதித்தது மட்டுமல்ல, அவர்களே ஐ விட்னஸ், அவர்களே சாட்சிகளாக காணப்பட்டார்கள். அவர்களே நேரடியாக சாட்சிகளாக இருந்து அந்த மகிமையை, ஆண்டவரோட மகிமையை வெளிப்படுத்தினார்கள். இவர்களே அந்த சாட்சி. அதே சாட்சிகளாக நாமும் எழும்பும்படியாகவும், அதே சாட்சி உள்ளவர்களாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் ஆண்டவர் நம்மளுக்கு போதிக்கிறார். எப்படி போதிக்கிறார்? வார்த்தை. ஓகே, அதனால பெருமர்களே, இங்க அடுத்தது 2வது பார்க்கிறோம். இப்ப 16வது அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் இடர்கள் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். முடியுதா? ஒரு வருஷம் தான். ஓகே, நல்லா இன்னொரு வாட்டி திருத்துமா அப்படி மாதிரி சத்தமா. மேல் நீங்கள் இடரை அடையாதபடிக்கு இவர்களை உங்களுக்கு சொன்னேன். என்னது இங்க என்ன சொல்றது பாருங்க. அந்த சாட்சியாக
சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன வருமா? என்ன வரும்? இல்ல இல்ல, இடர்ல என்னது? இடர் அல்லமா சொல்லுமா? சொல்லு. தொந்தரவு அவங்க சொல்றாங்க. யாரு தொந்தரவு? யாரு தொந்தரவு? சாத்தானா? சொல்லுவா. பரவாயில்ல சொல்லு, எது சொன்னாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. யாரு தொந்தரவு? இங்க இடர்கள்னா என்னது? இடர்கள்னா இடர்கள் செய்யறது விளக்குதா? தொந்தரவு பண்றது சொன்ன மாதிரி தான். அப்படியே கச்சாவலா தடுமாற்றம், அப்படியே தடுமாறுறது அப்படியே விளக்குதா? கண்டா பயம், ஐயோ வந்து விளக்குதா? ஒரு சுவிசேஷம் சொல்றதுனாக்கா கூட்டம் வந்து பார்த்தா தடுமாறுவோம். என்ன செய்யறது? எப்படி எல்லாம் வந்துட்டாங்களே, எப்படி பேசுறது, என்ன சொல்றது? தடுமாற்றம், இடர் அடையாது. அதான் சொல்றாரு இங்க. இயேசு என்ன சொல்றாரு? நீங்கள் இடர் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இப்படி தடமாற்றம் வராதபடிக்கு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேனே. அப்ப எச்சரிக்கையாரு, நம்பிக்கையாயிரு, விசுவாசமாயிரு, இல்லையா? அப்படிதான் சொல்றாரு. அப்ப நம்ம வாழ்க்கையில, கிறிஸ்தவனுக்கு வாழ்க்கையில சும்மா இல்ல, சும்மா வந்தோடனே அடிச்சமா போடணும், ஓடிடலாம், சொல்லிட்டு போயிடலாம், அப்படிலாம் அந்த காலம். இப்ப அந்த காலம் பெரியவர்களே, அந்த காலம் மட்டும் இல்ல, அந்த காலத்துல கூட சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் பாடுபட்டார்கள், உபத்திரவப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள், துப்பப்பட்டார்கள், குத்தப்பட்டார்கள். அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? சீஷர்கள் எல்லாம் வந்து சாட்சி சொல்றதுனால என்ன செஞ்சாங்க தெரியுமா? சுடுதண்ணி கொதிக்க வச்சு உன் உடம்பு உள்ள போட்டா எப்படி இருக்கும் உனக்கு? ஹலோ, இருந்து பாருங்க. முடியலன்னா நான் சொல்றேன், கொதிக்க வைக்கிறேன், வந்து பாருங்க. அனுபவம். ஈட்டியால குத்தி தோலை உரிக்கிறது, இதெல்லாம் நடந்தது. வேதத்தில் சொல்லல, அவ்வளவு சொல்லப்படல, சரித்திரம் சொல்லுது. ஏன்னா அந்த பயம், புரியுதுங்களா? சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் அப்படியாக பாடுபட்டு அப்படி தேவனுடைய வசனத்தை, சுவிசேஷத்தை பிரபத்தி இன்றைக்கு நீயும் நானும் ரட்சிப்புக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறோம். அன்று அவங்க பாடலனாக்கா, அன்று அவருக்கு இடர் அழகாதபடியா இருந்தாக்கா, இன்றைக்கு நீயும் நானும் சுகமாய் உட்கார்ந்திருக்க முடியாது, செய்தி கேட்க முடியாது. அழகா அல்லவா? அன்று அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர்கள் உழைத்தார்கள். பவுல் என்னாச்சு? பவுல் துன்பப்படுத்தினா இல்லையா? என்ன ஏன் அப்படி செய்யற? ஆண்டு சொன்னார் இல்லையா? அவர் மனம் திரிந்து கர்த்தருக்காக வெளியே வரும் பொழுது கடைசியில் எப்படி கொல்லப்பட்டாரு? வெட்டப்பட்டார் ரோமன். அப்படிலாம் போய் சாகணும் என்று அவர்களுக்கு தான் தேவையா? தேவையா? ஆனா ஏன், எதுக்காக செய்தார்கள்? தேவனுடைய வசனத்தை அவர்கள் சொன்னுவதற்காக, தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற்றும்படியாக. நம்ம சாதாரண காரியத்தை நம்மளால் நிறைவேற்ற முடியவில்லை. சாதாரண திருச்சபை காரியத்தில் கூட நம்மளால் ஈடுபட்டு செய்ய முடியவில்லை. ஏன்? அன்று அவர் பாடுபட்டார்களே, அப்படியா பாடுபட்டு சொல்றோம் இல்லையே? ஆக பிரிவார்களே, இப்படியாக என்ன இடர்கள் அடையாதீர்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்படிலாம் வரும். இப்படிலாம் மனுஷன் வந்து உங்களை என்ன செய்வான்? அடுத்த வாசிமா. அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பே ஆக்குவார்கள். யாரு யாரு புறம்பாக்குவது? யாரு யாரு புறம்பாக்குவது? சினகோக் இல்ல, இங்க இந்த வார்த்தை பிரகாரம் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிமா. அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் உங்களை, இப்ப அவர்கள் உங்களை, புரியுதுங்களா? அவர்கள் உங்களை ஜெப ஆலயத்திலிருந்து என்ன செய்வாங்க? யாரு சொல்லுது? இது யாரை பத்தி பேசுது?
தேவாலயம் யாருங்க? அப்படியா சொல்றீங்க? பேசுங்க. அவர்கள்லாம் யாரு? 18 மெசேஜ் இவர்களை பொறுமை தருவார்கள். எப்படி நடக்கும்? சபையிலும் இப்படிதான் நடக்கும். எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு இருக்க. அந்த காலம் வரும். அப்படி நடக்குதா இல்லையா? சபையில நடக்குது. இந்த சபையில கொஞ்சம் யாரும் குறை சொல்லிட்டாக்கா அங்க ஒரு பத்தி அவர் குறை சொல்றது அப்படியே அலசல். அதுதான் ஆண்டவர் தெரிஞ்சுதான் மனுஷங்கிட்ட என்ன ஆகும்னா ஆண்டவருக்கு தெரியும். அதாவது விசுவாசிகளுக்கு மனிதர்கள் இப்படியாக பிரச்சனை கொடுப்பாங்க அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் அவர் சொல்றாரு ஜெப ஆலயங்கள் சூப்பர் மார்க்கெட்ல இல்ல, மார்க்கெட்ல இல்ல. ஓகேயா? எங்க பிரச்சனை வரும்? ஜெப ஆலயங்களில் வரும். தெரிஞ்சுதான் அவர் சொல்றாரு. தெரிஞ்சுதான் அவரு அப்படியாக அதனால நீங்க ஒரு காலம் வரும் இப்படி எல்லாம் நடக்கும் என்றது நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னது. அது நடந்துச்சு இல்லையா? நடந்தது. எதிர்பார்ச்சா இல்லையா? பவுலுக்கு எல்லாத்துக்கும் அப்ப சொல்லிருக்கோம். இன்றைக்கு எதிர்ப்பு இருக்கா இல்லையா? எங்க சத்தமா சொல்ல? எங்க சுப்பமா கேட்டா சபை சொல்றது நீங்களா கரெக்டா கதையை கேட்கறீங்களா எனக்கு தெரியல. அதனாலதான் நான் கேட்கறேன். அதனாலதான் அப்பப்ப நான் கேள்வி கேட்குறது. ஏன்னா தடமாடிடும் மைண்ட் இல்லைங்கதா. இந்த மாதிரி வந்து செவ்வாயிலிருந்து தூக்கிட்டு போயிடுவான். புரியுதுங்களா? ஸோ அதனால பிரியமானவர்களே இந்த மாதிரிலாம் நடக்கும். They will put you out of the synagogue. They find fault on you. உங்க மேல ஒரு ஃபால்ஸ் செய்தி இல்லாத பொல்லாததெல்லாம் உபத்திரவங்களுக்கு கொண்டு வர்றது அப்படியாக இருக்கும் என்று இங்க கர்த்தர் நம்மளுக்கு ஒரு அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்துகிறார். ஆக பிரியமானவர்களே அந்த காலம் வரும் என்று அவர் சொன்னது காலம் வந்துருச்சு இல்லையா? இன்றைக்கு அதான் நடந்து கொண்டே இருக்கிறது இல்லவா? நீங்க அதை நம்ம புரிந்து கொள்ளணும். See, they will have a falsely say all kinds of evil against you because of me. என் நிமித்தமாக பாருங்க அவர் சொல்றாரு. ஆண்டவர் கர்த்தர் நீங்க சும்மா சொல்ல மாட்டாங்க. என்னால இவங்க அப்படித்தான் பேசுவாங்க அப்படின்னு அவரு அந்த பழி அவர் ஏற்றுக்கிறாரு. என்னாலதாங்க இவங்க எல்லாம் அப்படி இருக்காங்க அப்படின்னு. புரியுதுங்களா? எப்படிப்பட்ட ஆண்டவர்! அப்ப அவர் பழியை நம்முடைய பாவம் நம்முடைய அநியாயங்கள் எல்லாம் அவர் நம்மளாம் பரிசுத்தமாக்கப்படுவதற்காக அந்த பரிசுத்தம் நானே என்னை பரிசுத்தமாக்கிக் கொள்கிறேன் என்று அவரே சொல்லுகிறார். மத்தேயு 5 வாசிச்சீங்கன்னாக்கா சரி Matthew 5:12 வாசிங்க. மத்தேயு 5:12 சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னே இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. எத்தனை வருஷமா? 15, 11 வாசிங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். 11 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். 5:11 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இதை ஒத்துக்க முடியுமா?
இந்த வார்த்தை பாருங்க, நல்ல படிப்பா, நல்ல வார்த்தை கேளுங்க. இங்க பாருங்க இப்ப சொல்றது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து, அதாவது என்னால உங்களை துன்பப்படுத்தி, ஓகே, நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான பொய்களை, பலவிதமான பேச்சுகளை உன் மேல பாரம் சுமத்து, உன் மேல பொய் சாட்சி சொல்லி இப்படிலாம் இருந்தாக்கா அவர் என்ன சொல்றாரு, சொல்லுவார்களா அப்படி செஞ்சானாக்கா பாக்கியவான்களா இருப்பீர்கள். எப்படிங்க? எப்படி முடியுமா? அப்படியே ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்குவீங்களா? பத்தியா இப்பயே ஒத்துக்க மாட்டீங்க, அப்புறம் எங்க நீங்க எடுத்து நடத்தும் போது அப்புறம் வந்து உங்களை உபத்திரம் கொடுத்தா எப்படி ஒத்துக்குவீங்க நீங்க? இதுலயே நம்மளால பாருங்க டக்குன்னு சொல்ற முடியலன்ட்டு. அதான் மனம், மனிதர் மனம் அப்படிதான். கடைசி காலம் வரும் பொழுது நீ யார்? பேதுரு பிடிச்சாங்கல்ல, நீ யார்? எனக்கு தெரியாது அப்படி போனால கூட இருந்தவன் அப்படியே இருந்தவனே அந்த நாளில் அப்படி. இன்றைக்கு எப்படி நம்ம எப்படி இருக்கோம் அந்த மாதிரி வரும் காலம். ஓகே, அது வேற. இங்க பாருங்க சொல்றாங்க, நீங்களா பாக்கியம் வரலாம். இப்படிலாம் சொன்னாக்கா ஒத்துக்க முடியுமா? ஒத்துக்க முடியாது. ஆனா பாக்கியவான்கள் ஆண்டவர் சும்மா சொல்லலுங்க, அதுக்கு ஒரு பதில் பாருங்க. அடுத்தது, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இப்படிலாம் ஒண்ணு பேசுறான் என்று அது கேட்டு சந்தோஷப்படு, பி கிளாட். முடியுமா? முடியாது. ஆனா நீ செய், ஆனா நீ அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கு ஒரு பிரீதி பலன் என்ன? அதுக்கு ஒரு பலன் நீ அடைவாய். உடனே நடக்காது, பிறகு நடக்கும். வெயிட், காத்திரு. நம்ம அவசரம். அப்ப இங்க களி கூறுகள், பரலோகத்தில் உங்கள் பலன் பதியா குறையாது. பரலோகத்தில் பிரிமானவர்களே, இப்படி நமக்கு எதிர்ப்புகள் இப்படிலாம் வந்தா நம்ம எதிர்நோக்கி போகும். அதான் கடவுளுக்கு. சரி, when you focus on Jesus, இயேசுக்கு கிறிஸ்துவுக்கு மேலே நம்ம அந்த நோக்கத்தோடு இருப்போமானா இடரடையாது, தடமாற்றமானா நம்பிக்கையா பாருங்க. அதுல நம்ம விசுவாசமா இருந்து நம்பிக்கையோடு இருந்தோம்னாக்கா நம்ம தைரியமாக பொறுமையாக எதிர்கொண்டு போக முடியும். எப்படி? அதாவது தடமாற்றம் இல்லாம விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, தைரியத்தோடு, பொறுமையோடு எதிர்கொண்டு போக முடியும் என்று கர்த்தர் நமக்கு கற்பிக்கிறார். அப்ப நம்ம சிந்திக்கிறோம். அப்ப ஒரு ஏன் நான் சொன்ன இயேசு கிறிஸ்து மேல அந்த நோக்கம் இருக்கணும்னாக்கா, நீ இடர் அடையும் போது, தடமாடும் போது நம்ம என்ன ஆகுதுனாக்கா, நம்முடைய நம்பிக்கையிலிருந்து, நம்முடைய விசுவாசத்திலிருந்து நம்ம விலகி போகிறவர்களாக நம்ம காணப்படுவோம். When you are trembling, when you are astray, it will lead you to go away from your faithfulness. புரியுதுங்களா? ஒருத்தருக்கு ஒரு தடமாற்றம் வந்துச்சுன்னா, அவநம்பிக்கை வந்துச்சுன்னா, அவிசுவாசம் வந்துச்சுனாக்கா, அப்ப நீ என்ன ஆகுற? உன்னோட தடமாற்றத்தை நிமித்தமாக நீ உன்னுடைய நம்பிக்கையிலிருந்து நீ விலகி போகிறவனாக இருக்கிற. நம்பிக்கை இல்லை, அதனாலதான் உனக்கு ஒரு உலகத்துக்கு நம்ம தடமாடிச்சுனாக்கா நம்ம பயந்துருவோம். இல்லையா? பயந்துருவோம். ஐயோ போச்சு, அந்த மறுபடியும் அந்த பழைய இதுக்கு வர முடியாது. கோவிட் குத்தன பண்ண குத்தாது மணிக்கு நல்லா குத்தின பிறகு சோர்ந்து போச்சு. அம்மா இல்லையா? அப்புறம் மறுபடியும் அந்த பழைய இதுக்கு வர முடியுச்சா? எத்தனை பேர் இறந்துட்டாங்க, முடியல. ஆனா இப்ப என்ன சொல்றோம்? இல்லைங்க, குத்துறதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்க உடம்பு அப்படி நீங்களும் ஒத்துக்கணும். ஆமா, நம்மள அந்த பழைய மாதிரி வர முடியாது. அது மாதிரிதான் ஒருத்தர் அந்த மாதிரி தடமாற்றம் வந்துச்சுன்னா விசுவாசத்துல நம்ம விலகி போவர்களாக காணப்படுவோம். அதனால பிரியமானவர்களே, நம்ம எதிர்நோக்கி பொறுமையா இருந்து எதிர்நோக்கி போகணும். அதனாலதான் இந்த தேற்றவானவர் நம்மளை தேற்றி நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். The comforter will comfort and leads us into the spirit. ஆவியானவர் நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் என்று நீ விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். அதான் யோவான் 16 அதே வசனமா? யோவான் 16 3ஆம் வசனத்தை என்ன சொல்லுது? அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை செய்வார்கள்.
இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். பாருங்க, ஏன் மற்றவர்கள் இடர் கொடுக்குறாங்க? வாசிமா, எதுனால? நல்லா கேளுங்க. ஏன் தொந்தரவு கொடுக்குறாங்க? அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால, தெரியாத இருக்கிறதுனால, கேட்காதனால, சொல்றதுக்கு கேட்காதனால, அற்புதங்கள் அதிசயங்களை நீ பார்க்காதனால, ஓகே, இயேசு செய்த நன்மைகளை, இயேசு செய்த அற்புதங்களை நீ கண்டு காணாத இருக்கிறதுனால இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். ஐ விசுவாசிகள். அப்ப நம்மள விசுவாசிகள். அப்ப இவரு நம்ம வாசித்தது என்ன? அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடினார். அப்ப அந்நியர்கள், மற்றவர்கள். நம்ம அறிந்திருந்தும் அப்படித்தானே இருக்கிறோம். ஹலோ, நம்ம தெரிந்திருந்தும் அப்படித்தானே இருக்கிறோம் சில விஷயங்கள். ஓகே, அப்ப அவர்கள் பிதாவையும் என்னையும் அறிந்தபடியினால் இவர்களை உங்களுக்கு செய்வார்கள். அப்ப ஐவிசுவாசிகள், கிறிஸ்துவ அறியாதவர்கள், கிறிஸ்துவ அன்பை பற்றி புரிந்து கொள்ளாதவர்கள், இவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்னா நமக்கு எதிர்ப்பா நிற்பார்கள், இடர் செய்வார்கள். அதுதானே நடக்குது. அந்நியர்கள் செய்யறாங்க, ஆமா, முஸ்லிம்காரங்க செய்யறாங்க, இந்துக்காரங்க செய்யறாங்க இல்லையா? அப்படி நம்ம சொல்றோம். அவங்க மேல தவறா? ஏன் தவறு இல்லை? அறியாமல். ஏன் அவங்களுக்கு தெரியாது, தெரியல. ஆனா பிசாசு பாருங்க, யாருக்கிட்ட போயிட்டு செய்ய முடிஞ்சா கொண்டு வா, எதிர்ப்பு வரலான்னு தெரியும். அது கடவுளுக்கும் பிசாசுக்கும் உள்ள போராட்டம். அது நம்ம பத்தி கவலைப்படுவாங்க. அது ஆண்டவர் பத்தி புரியுதுங்களா? ஆனா ஆரம்பத்தில் அப்படித்தானே வந்தது. ஓகே, அப்ப இதெல்லாம் நடக்குதுனாக்கா பிரிமர்களே, அவர்கள் புரியாதவர்கள், அறியாதவர்கள், அவிசுவாசிகள். இன்று நமக்கு ஒப்பட்டி பார்ப்போம். நம்ம விசுவாசிகள், அவர்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? சபையிலே சரி, எல்லா இடத்துல நடக்குது இடர்கள். ஒரு சபை காரியத்துக்கு இடர்கள் கொடுக்குறியே, தடை செய்கிறியே, அப்ப இடர்ல தானே. நம்மளே அப்படி செய்யறோம். ஆனா நம்மள மத்தவங்க சொல்றோம். மற்றவர்கள் அறியாதவர்கள், புரியாதவர்கள், ஐவிசுவாசிகள், படிக்க என்னையும் பிதாவும் அறிந்து கொள்ளாதவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று நம்ம சொல்றோம். ஆண்டவர் தான் சொல்றாரு. ஓகே, ஆக இதை நாம் புரிந்து கொண்டோம்னால் திருமணங்களே, அது ஆண்டவருடைய ஆவியிலே நம்ம பலம் கொண்டவர்களாக நம்ம இருப்போம்னா வித்தியாசமாக இருக்கும். நம்மளால் எதுவும் செய்ய முடியும், எதிர்த்து நிற்க முடியும். தடமாற்றம் வந்தாலும் கூட நம்மளால் எழுந்து நிற்க முடியும். கர்த்தருக்காக நம்ம செய்ய முடியும் என்று நம்மளுக்கு விசுவாசிக்கணும். அதனால்தான் அறியாதபடியினால், விசுவாசம் இல்லாதபடியினால் அவர் என்ன செய்வார்? இப்படிப்பட்டவர்களுக்கு அவர் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இப்படிப்பட்டவர்கள் ஐவிசுவாசிகள் என்னை அறியாதபடியும் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவர்கள் இப்படி செய்வார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்றால் ஆண்டவர் நம்ம விஷயத்தை தவறு தண்டிக்க போறது, உணர்த்துவார். எல்லாத்தையும் தண்டிச்சுன்னா என்ன ஆகுது? அப்புறம் என் வீட்டில் என் பிள்ளைங்க எல்லாம் இருக்குது நிறைய, எல்லாத்தையும் நான் கொண்டு வர முடியுமா? எல்லாம் தவறு பண்ணிட்டீங்க, சாவுன்னு விட்டுருவேன். ஆண்டவர் அப்படி இல்லைங்க, உணர்த்துவார், அவ்வளவுதான். அப்ப நம்ம மாறிக்கொள்ளணும். ஓகே, ஆக இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் இப்படியாக போதிக்கிறார், உணர்த்துவார். ஆக அதுதான் ஆவியினுடைய, பரிசுத்த ஆவியினுடைய வேலை, உணர்த்துவது. நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கணும். ஆக எந்த மனுஷனும் சரி, எந்த ஒரு ஊழியக்காரன் என்ன போல இருந்தாலும் சரி, யாருமே இருந்தாலும் சரி, எந்த மனிதனும் சத்தியத்துக்குள்ள என்னுடைய பலத்தினால சத்தியத்துக்குள்ள என்ன மற்றவர்கள் வழி நடத்த முடியாது. அது ஆவியானவர் மட்டும்தான்.
ஆவியானவர் மட்டும்தான் அந்த வார்த்தையிலிருந்து வழி நடத்த முடியும். என்னோட பலத்தினால அல்ல. அதை நாம புரிந்து கொள்வோம் இல்லையா? ஆக ஆவியானவர் மட்டுமே அதை செய்ய முடியும். எனவே ஆவியானவரின் அபிஷேகமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை என்பதை ஆண்டவர் இங்க உணர்த்துகிறார். ஆக பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அன்றைக்கு வியாழக்கிழமை பரத்துக்கு ஏறினார் இல்லையா? பரத்துக்கு ஏறின பிறகு உடனே என்ன செஞ்சாரு? சொல்லுமா, நல்லா சொல்லுமா. அனுப்புகிறார். பாருங்க, எல்லாரும் பார்த்தோம், அண்ணாந்து பார்த்தோம் இல்லவா? அது இப்ப அந்த காலத்துல அந்த டைம் நடந்தது. ஆனா ஆண்டவர் வந்துட்டாரு. ஆமா இல்லையா? இப்ப இனிமேல் என்ன அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கோம்? தேவையில்லை. இப்ப நீ பார்க்க வேண்டியது ஆவியானவர் நடமாடுகிறார், அது குறித்து நீ செயல்படு. அதுதான். அப்ப பாருங்க, அவரு போனவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே என்ன செய்யறாரு? ஆவியானவர் அனுப்புறாரு. ஆமா இல்லையா? நான் போயிட்ட பிறகு அப்புறம் வருஷ கணக்கு அனுப்புறேன்னு சொன்னாரா? போனாரு. உடனே நான் போன பிறகு ஆவியானவர் உடனே செயல்படுகிறார். உடனே வந்தது என்று அந்த எல்லாரும் அதை நிரப்பினார் என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா? சோ ஆவியானவர் செயல்பட்டு இறங்கின பிறகு அப்புறம் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில வந்து 2 வாரம் கழிச்சு அவங்களுக்கு அதான் அடுத்த வாரம். புரியுதுங்களா? இந்த 7 நாளுக்குள்ள நடக்குது. ஆக பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவருடைய ஆவியினுடைய வேலை. ஆக பிரியமானவர்களே, you see the Holy Spirit came from the Father to man through Christ. அதாவது பரிசுத்த ஆவியானவர் பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவர். இயேசுவால் மனிதருக்கு அனுப்பப்பட்டார். அது இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்தது. இது நல்லா புரிந்து கொள்ளணும். முதல்ல சொன்னது பிதா குமாரன் ஆவி மூன்றும் ஒன்று. ஆனா ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு வேலை, வெவ்வேறு செயல். அது புரிந்து. பிதா படைத்தவர், இயேசு ரட்சித்தவர், பாவங்களை மன்னித்து உயிரியை தியாகம் பண்ணார். ஆவியானவர் வழி நடத்துகிறது நம்மள. இப்ப நம்ம இருக்கிறது ஆவியானவர். அதனால இயேசு வரல, இயேசு போயிட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அந்த நாளில் அப்படி நடந்தது. இது பாருங்க, நம்ம நல்லா கேட்டுக்க. இது எல்லாம் இதெல்லாம் அப்படியே நம்ம நடக்குது அப்படிலாம் ரொம்ப சிந்திப்போம். கிறிஸ்துவங்களே நினைப்பாங்க, அதே நான் அப்பா பிதா குமாரன் அப்படின்னு. நானே நினைச்சிருக்கேன் பல பல. இதுக்கு வந்து பதில் இல்லை. நீங்க எனக்கு கேட்ட கூட என்னால கொஞ்சம் நான் சொல்ல முடியும். அது கடவுளுடைய வேலை. யூ why you want to worry about it? அது கடவுள் இப்படி சொல்லிட்டாரு, இப்படிதானா, இப்படிதான் நீ போய் கேள்வி கேட்க முடியாது. ஆனா விளக்குற அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் விளக்குறாங்க இந்த வசனத்துல. பிதா வந்தாரு, பிதா தான் இயேசு கிறிஸ்து. சொல்ல போனா இயேசு கிறிஸ்து ஆதியிலே இருந்தவருங்க. புரியுதுங்களா? வேதம் சொல்லுது ஆதியிலே இருந்த உலகம் தோன்றும் முன்புதாகவே நான் இருந்தேன் என்று இயேசு கிறிஸ்து இருந்து என்று அவர் தான் ஆண்டவர், அவர் தான் இயேசு வந்தார். புரியுதுங்களா? இப்ப இயேசு போன பிறகு யாரு இவருக்கு துணை? ஆவியானவர். ஆமா இல்லையா? சோ அது நீங்க அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் இருக்கணும். இப்படிதான் கதைனா இப்படிதான். நீ கேள்வி கேட்க முடியாது. ஏன் பிதா, ஏன் இயேசு வரணும், ஏன் ஆவி வரணும்? ஆனா உண்மையா இல்லையா என்று நீங்க சிந்திச்சு பார்த்தோம்னாக்கா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி பத்தி பேசுறாங்க, உண்மையா அப்படின்னு நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் ஆவியானவர் நடமாடுகிறாரா இல்லையா. ஆமா இல்லையா? இது ஒண்ணு போதும். அப்படியே பயப்படணும்? பயப்பட்டு ஆவியானவர் செயல்படுகிறார் என்று நமக்கு தெரியும் எல்லாத்துக்கும். ஆமாவா? இப்ப பயப்பட. அப்ப பிதா குமாரன் இருக்காங்க. உண்மை. இயேசு நடமாடினாரு, கண்ணால பார்த்தது. ஆமா இல்லையா? என்ன இப்ப பரிசுத்த ஆவி தான் நம்ம பார்க்கல, ஆனா உணர்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்புறம் என்ன? அப்ப இதோட என்ன வேணும்? இது போதுங்க. நம்ம நம்பிக்கையில
நடமான நம்பிக்கையில நம்ம இன்னும் திடம் கொண்டு போறதுக்கு இது ஒண்ணு போதும். டோன்ட் வரி, ஓ ஹே, கவலைப்படாத, ஆண்டவர் நம்மோட இருக்கிறாருங்க. அதனால நம்ம தைரியமா போய் டெஸ்டிஃபை பண்ணலாம். இவர்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னது போல தடமாற்றங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், வேதனைகள் வரும், துன்புறுத்தல்கள் வரும். இதெல்லாம் நீ சகித்துக் கொண்டு, ஆனா நீ பயப்படாத, திடன்கோள், உலகத்தை நான் ஜெயித்தேன், உலக முடிவு பரியந்தம் நான் முன்னோரு கூட. அப்படியா? ஆக பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து தேவனுக்கு சாட்சிகளாக நாம எழுதி பிரகாசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.